வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்கும் பொருத்தமாக சாம்பார் தான் செய்ய போகிறோம். ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய இந்த சாம்பாரை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. 1 கப் அளவு முள்ளங்கியை தோல் சீவிட்டு நறுக்கி வச்சுருக்கேன். இதை போட்டுக்கலாம். மீடியம் சைஸில் 2 முள்ளங்கி இருந்தாலே சரியாக இருக்கும். 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து இதை வேக விட்டுறலாம். ஒரு 10 நிமிஷம் இது வேகட்டும். 1/2 கப் அளவுக்கு துவரம்பருப்பு, 1 தக்காளி, இந்த ரெண்டையும் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து 1.5 கப் தண்ணியில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா மசிச்சுக்கலாம். பருப்போட அளவு 100 கிராம். முள்ளங்கியை 10 நிமிஷம் வேக விட்டுருந்தோம். இதில் நம்ம மசித்த பருப்பை ஊற்றிக்கலாம். இதோடைய 1 டேபிள் ஸ்பூன் உப்பையும் சேர்த்து கலந்து விட்டு மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம். இது கொதிக்கட்டும். மிக்ஸி ஜாரில் 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய், ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு புளி, 3 வரமிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், இது ஆப்ஷனல் தான். 2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள், 3/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பருப்பு நல்லா கொதித்து வந்துருச்சு. இதில் நம்ம அரைச்ச பேஸ்ட்டை ஊற்றிடலாம். கூடவே மிக்ஸி ஜார் அலசி ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி கலந்து விட்டுறலாம். இந்த முள்ளங்கி சாம்பார் நான் செய்கிறது 6 பேர் தாராளமாக சாப்பிடக்கூடிய அளவில் இருக்கும். இதோட 2 டீஸ்பூன் பொடிச்ச வெல்லத்தையும் சேர்த்து கலந்து விட்டுறலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 6-7 நிமிஷம் கொதிக்கட்டும். பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 2 கொத்து கருவேப்பிலை, 10-12 சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன். இதையும் போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூளையும் சேர்த்து வெங்காயத்தை கண்ணாடி பதத்துக்கு வதக்கிடலாம். வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கிருச்சு. இப்போ இதை எடுத்து கொதிக்கிற சாம்பாரில் போட்டுக்கலாம். கூடவே பொடியாக நறுக்கின மல்லி இலை. நான் இதில் 1 டீஸ்பூன் நெய் சேர்க்கிறேன். நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுடலாம். மணக்க அருமையான சுவையில் ரொம்ப சுலபமாக நான் செஞ்சுருக்கிற இந்த சாம்பாரை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.